உங்களுக்கு தெரியுமா, வழக்கமா நமக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனைனா ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு போவோம். அங்க எல்லாமே ரொம்ப துல்லியமா இருக்கும், ஒரு எந்திரம் மாதிரி. ஆமா, எக்ஸ்ரே மாதிரி சொல்லலாம். கரெக்ட். இப்போ உங்க கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டா எடுக்கப்படுற எக்ஸ்ரேல அந்த விரிசல் ரொம்ப தெளிவா தெரியும். மருத்துவர் அந்த படத்தை காட்டி, இதோ பாருங்க, இங்கேதான் பிரச்சனை அப்படின்னு மிக எளிதாக கண்டுபிடிச்சு சொல்லிருவார். அத கேக்குற நமக்கும் அப்படா பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு போச்சுங்கிற ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆனா மனித மனதின் ஆழமான உளவியலுக்குள் நுழையும் போது இந்த எக்ஸ்ரே யந்திரம் எல்லாம் வேலை செய்யறதே இல்ல. நிச்சயமா வேலை செய்யாது. ஏன்னா மனிதர்களுக்கு எல்லாவற்றையும் கண்ணால் பார்க்கவும் தர்க்க ரீதியாக வகைப்படுத்தவும் ரொம்ப பிடிக்கும். பிரச்சனை கண் முன்னாடி தெரிஞ்சா அதை சரி பண்ணிடலாங்கிற நம்பிக்கை வந்துரும். ஆனா உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. நாம எல்லாரும் நம்மள பத்தி முழுமையா தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனா அது உண்மையா? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆமா. இன்னைக்கு நாம டேபிள்ல ஒரு பெரிய குறிப்புகளின் குவியலு இருக்கு. கார்ல் ஜங் எழுதின மிகவும் சவாலான ஆனா புகழ்பெற்ற அயான் என்ற புத்தகத்தோட ஆராய்ச்சி குறிப்புகள், கட்டுரைகள்னு பல விஷயங்களை நாம அலசப்போறோம். இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கண்டிப்பா. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம். இன்னைக்கு நாம நோக்கம் என்ன தெரியுமா? தினமும் காலையில் கண்ணாடியில் பார்க்கும் நான் என்ற பிம்பத்திற்கு பின்னால் எவ்வளவு பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா நமது நனவு மனம், அதாவது நமது ஈகோ என்பது ஒரு மாபெரும் பனிப்பாறையின் நுனி மட்டுமே. நீருக்கடியில் மறைந்திருக்கும் பிரம்மாண்டமான பகுதிதான் நனவிலி மனம். இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. நாம பொதுவா நான் அப்படின்னு நினைக்கிறது நமது நனவு மனதை மட்டுமே. ஜங் இத மிக தெளிவாக விளக்குகிறார். ஈகோ என்பது நமது ஆளுமையின் முழுமையான வடிவம் கிடையாது. அப்போ ஈகோனா என்ன? ஈகோ என்பது நனவு மனதின் ஒரு சின்ன மையம் மட்டும்தான். ஆனால் செல்ஃப், அதாவது முழுமையான ஆளுமை என்பது இந்த நனவு மனம் மற்றும் நமக்கு தெரியாத அந்த நனவிழி மனம், இது இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு. ஓ, அப்போ ஈகோங்கிறது நீங்க அன்றாடம் எடுக்கும் முடிவுகள், உங்களுடைய வேலை, உடல் சார்ந்த விஷயங்கள். கரெக்ட், அவ்வளோதான். ஆனால் அதன் கட்டுப்பாட்டிற்கு வெளியே ஒரு மாபெரும் உலகம் உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ளேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ கடல் மட்டத்துக்கு கீழே அந்த பனிப்பாறையில அப்படி என்னதான் மறைந்திருக்கு? ஈகோக்கு தெரியாத விஷயங்கள் அங்க என்ன இருக்க முடியும்? அங்கேதான் நமது நிழல் குடியிருக்கிறது. ஷேடோன்னு சொல்லுவோம். இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு தோணலாம், நான் ரொம்ப நல்லவன், எனக்குள்ள எந்த இருண்ட பக்கமும் இல்ல அப்படின்னு. எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம். ஆமா. ஆனா ஜங் என்ன சொல்றாருன்னா, நமது ஆளுமையில் நாம் விரும்பாத, ஏற்றுக்கொள்ள மறுக்கும், மற்றவர்களிடம் இருந்து மறைத்து வைக்கும் இருண்ட குணங்களை நிழல். அதாவது சமூகத்துக்கு முன்னாடி நம்மள ஒரு நல்ல மனிதராக, அறநெறி தவறாதவராக காட்டிக்கொள்ள நினைக்கிறோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆனால் நமக்குள் இயற்கையாகவே எழும் பொறாமை, கோபம், சுயநலம், வஞ்சகம் போன்ற குணங்களை நாம் நனவிலி மனதிற்குள், அதாவது அந்த ஆழமான இருட்டறைக்குள் தள்ளி பூட்டி வச்சிடுறோம். ஆனா அது அங்கே அமைதியா இருக்காது. கண்டிப்பா இருக்காது. பிரச்சனை என்னன்னா, இந்த நிழல் தன்னிச்சையான உணர்ச்சிகளை கொண்டது. அது அப்பப்போது நம்மை மீறி வெடிச்சு வெளியே வரும். ஆக நாம வெளியே தெரியக்கூடாதுன்னு மறைக்க நினைக்கிற விஷயங்களெல்லாம் சேர்ந்து ஒரு நிழல் உருவாமா நமக்குள்ள வாழுது. பொதுவா நம்மளோட இருண்ட பக்கத்தை நாமே ஏத்துக்க மாட்டோம் இல்லையா? அது ரொம்ப கஷ்டம். அப்போ மனிதர்கள் இதை எப்படித்தான் சமாளிக்கிறாங்க? மனிதர்கள் தங்கள் சொந்த நிழலை நேரடியாக பார்க்கவே விரும்புவதில்லை. ஏன்னா தன்னை பற்றி தானே வச்சிருக்கிற உயர்ந்த பிம்பம் உடைஞ்சிட்டா அது அவர்களுக்கு மிகுந்த வலியையும் குற்ற உணர்ச்சியையும் தரும். அது ஒரு பெரிய தார்மீக சவால். ஆமா. அதை தவிர்க்க உளவியல் ரீதியாக அவர்கள் ஒரு தற்காப்பு முறையை கையாளுகிறார்கள். அதுக்கு பேர்தான் ப்ரொஜெக்ஷன், அதாவது பழி சுமத்துதல். தங்கள் சொந்த குறைகளை, இருண்ட குணங்களை மற்றவர்கள் மீது அப்படியே திணிக்கிறார்கள். இது நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னு பாருங்க. இப்ப சோஷியல் மீடியால நடக்கிறதும் இதுதானா? ஒருத்தர் தனக்குள்ள இருக்கிற அதீத கோபத்தையும் விரக்தியும் உணராம இணையத்துல சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் மேல ஏத்தி திட்டுறது. ஆமா ஆமா. இல்லனா உலகமே தங்களை ஏமாத்துறதா புலம்புறது, இதெல்லாம் ப்ரொஜெக்ஷன் தானா? மிகச் சரியான உதாரணம். தனக்குள் இருக்கும் வஞ்சகத்தை உணராத ஒருவர் உலகம் முழுவதும் வஞ்சகத்தால் நிறைந்துள்ளதாக குறை கூறுவார். இது ஒரு மாய வலை. ஓ, ஒரு கக்கூன் மாதிரி. விட்டு அந்த பிம்பங்களை நிஜம் என்று நம்பி தங்களைச் சுற்றி ஒரு மாய வலையை மனிதர்கள் பின்னிக் கொள்கிறார்கள். அதனால்தான் நிழலை அங்கீகரிப்பது சுய அறிதலின் முதல் படி என்று ஜங் கூறுகிறார். ஈகோங்கிறது ஒரு கப்பலோட கேப்டன் மாதிரி. ஆனா அந்த ஆழமான கடல், அங்க அடிக்கிற புயல் எல்லாமே நனவிலி மனம். கேப்டன் தனக்கு கீழே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலன்னா
கப்பல் கண்டிப்பா மூழ்கிடும். நிச்சயமா. இது கேட்கவே சற்று திகிலாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த குறிப்புகளை பார்க்கும்போது நிழலை விட ஆழமான சில விஷயங்கள் நமது நனவிலி மனதில் இருப்பதாக ஜங் குறிப்பிடுகிறாரே. ஆம், நிழலுக்கு அடுத்தபடியாக மிகவும் ஆழமான தளத்தில் இயங்குபவைதான் அனிமா மற்றும் அனிமஸ். இது என்ன புது வார்த்தைகளா இருக்கு? சொல்றேன். நிழல் என்பது பெரும்பாலும் ஒரு நபரின் அதே பாலினத்தைச் சேர்ந்த இருண்ட குணங்களை குறிக்கும். ஆனால் அனிமா மற்றும் அனிமஸ் என்பவை எதிர்பாலினத்தின் தன்மையை குறிப்பவை. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஆண்களின் ஆழ்மனதில் இருக்கும் பெண்மைத்தன்மை அனிமா எனப்படுகிறது. இது எராஸ், அதாவது உணர்வுகள் மற்றும் உறவைகளை நாடும் குணத்தை குறிக்கும். அதேபோல பெண்களின் ஆழ்மனதில் இருக்கும் ஆண்மைத்தன்மை அனிமஸ். இது லோகோஸ், அதாவது தர்க்கம் மற்றும் பகுத்தறிவை குறிக்கிறது. ஒரு நிமிஷம். இதை கேட்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. தர்க்கம் செய்யும் பெண்கள் அல்லது அதீத உணர்ச்சி வசப்படும் ஆண்கள் என்பது வெறும் மனதின் பிம்பங்கள் தானா? நிழலே மத்தவங்க மேல திணிக்கிற மாதிரி இதையும் நாம மற்றவர்கள் மீது திணிக்கிறோமா? ஆமா, இத கேட்டுட்டு இருக்கிற பலருக்கும் இது தங்களுடைய சொந்த வாழ்க்கையில நடக்குதான்னு போணும். ஏன்னா இது இருபாலினத்தவரிடையே நடக்கும் நித்திய போரை போல இருக்கிறதே. நிழலை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோமோ அதே மாதிரிதான் அனிமா மற்றும் அனிமஸையும் நாம மற்றவர்கள் மீது திணிக்கிறோம். ஆனா இதுல ஒரு நேர்மறையான பக்கமும் இருக்கு. என்ன அது? அனிமா ஆணை அன்போடும் அனிமஸ் பெண்ணை அறிவோடும் இணைக்கிறது. இத நாம உணர்ந்துகிட்டா அதுவே நம் மனதிற்கும் ஆழமான உளவியலுக்கும் ஒரு பாலமாக அமையும். ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, இத உணராம நாம ஒரு காதல் உறவுக்குள் நுழையும் போதுதான். அதாவது ஒரு ஆண் தன் காதலிக்கும் பெண்ணிடம் நிஜத்தில் அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்பதை பார்க்காமல் தன் ஆழ்மனதில் இருக்கிற அனிமாவோட பிம்பத்தை அவள் மீது திணிக்கிறாரா? எக்ஸாக்ட்லி. எப்படி நாம ஒரு ஆக்ஷன் படம்னு நினைச்சு தியேட்டருக்கு போனா அது ஒரு ரொமான்டிக் காமெடி படமா இருக்கும்போது கோவப்படுறோமோ அது மாதிரி தானே அது. படத்தோட தப்பு எதுவும் இல்ல, நம்ம எதிர்பார்ப்பு தான் தப்பு. அதேதான், இந்த உருவகம் ரொம்ப சரியா இருக்கு. இதனாலதான் காதலில் அல்லது உறவுகளில் பெரும் குழப்பங்கள் ஏற்படுகின்றன. ஆண்கள் தங்கள் கற்பனை பெண்ணான அனிமாவை ஒரு நிஜ பெண்ணின் மீதும், பெண்கள் தங்கள் கற்பனை ஆணான அனிமஸை ஒரு நிஜ ஆணின் மீதும் திணிக்கிறார்கள். அப்புறம் அந்த நிஜ மனிதர்கள் இவர்களது கற்பனை பிம்பத்திற்கு ஏற்ப நடக்காத போது நீ மாறிட்ட அப்படிங்கிற பெருத்த ஏமாற்றமும் கோபமும் வருது. அவர்கள் நிஜ மனிதர்களை பார்க்காமல் தங்கள் கற்பனை பிம்பத்தையே காதலிக்கிறார்கள் அல்லது வெறுக்கிறார்கள். இது உணர்ந்து கொள்ள மிகவும் கடினமான ஒரு மாயை. இது உடைக்கிறதுக்கு என்னதான் வழி? எப்படி இந்த மாயவலையிலிருந்து வெளியே வருவது? தனக்குள் இருக்கும் அந்த எதிர்ப்பாலின தன்மையை நனவுபூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும். ஒரு ஆண் தன்னுள் இருக்கும் உணர்ச்சிகரமான பக்கத்தையும் ஒரு பெண் தன்னுள் இருக்கும் தர்க்க ரீதியான பக்கத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த ப்ரொஜெக்ஷன் நிற்கும். கரெக்ட். அப்போதுதான் அந்த பிம்பங்களை மற்றவர்கள் மீது திணிப்பது நிற்கும். நிஜ மனிதர்களை நிஜ மனிதர்களாக பார்க்க முடியும். ரொம்ப ஆழமான விஷயம் இது. சரி, இந்த தனிமனித உளவியலை தாண்டி இந்த செல்ஃப் அப்படிங்கிற முழுமையான ஆளுமைய மனித வரலாறு எப்படி பார்த்ததுன்னு ஜங் எழுதிருக்கிற குறிப்புகளை படிச்சப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, அது ஒரு முக்கியமான பகுதி. இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லிக்கிறேன். ஜங் தன்னோட புத்தகத்துல இயேசு, அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த மத நம்பிக்கைகளையும் ஆதரிக்கவோ எதிர்க்கவோ கிடையாது. இது எந்த தியாலஜியும் இல்ல. மனித மனதோட உளவியல் வரைபடங்களா, குறியீடுகளா மட்டுமே நாம இதை பார்க்க போறோம். சரியா? ரொம்ப முக்கியமான விளக்கம் இது. மேற்கத்திய சிந்தனையில் இந்த முழுமையான செல்ஃப் என்பதன் மிகச்சிறந்த வரலாற்று குறியீடாக இயேசு பார்க்கப்படுகிறார். உளவியல் ரீதியாக பார்க்கும்போது அவர் ஒரு முழுமையான தூய்மையான மனிதரின் பிம்பம். ஒட்டுமொத்த நற்குணங்களின் ஒளியின் தொகுப்பு. ஆமா, ஒளியின் தொகுப்பாக அவர் உருவகப்படுத்தப்படுகிறார். ஆனால் இயற்கை விதிகளின்படி இயேசு என்பது முழுமையான வெளிச்சம் மட்டுமே. வெளிச்சம் அதிகமா இருந்தா இருளும் அதிகமா இருக்கணுமே. ஒரு இடத்துல ஒளிப்படும்போது கண்டிப்பா நிழலும் உருவாகுமே. அதுதான் இயற்கையின் விதி. உளவியல் ரீதியாக பார்த்தால் ஒளியின் அடர்த்தி அதிகரிக்க அதிகரிக்க நிழலும் அடர்த்தியாகும். அதனாலதான் அந்த ஒளிக்கு நேர்மாறான அந்தி கிறிஸ்து என்ற இருண்ட பிம்பம் வரலாற்றில் உருவானது. அப்போ இது ஒரு உளவியல் முரண்பாடு. கண்டிப்பா. நன்மையை மட்டும் பிரதிபலிக்கும் ஒரு குறியீடு சமூகத்தில் உருவாகும்போது அதற்கு நேர்மாறான தீமையை பிரதிபலிக்கும் ஒரு நிழல் குறியீடும் மனிதர்களின் நனவிலி மனதால் தானாகவே உருவாக்கப்படுகிறது. இது நன்மையையும் தீமையையும் குறிக்கும் மாபெரும் உளவியல் முரண்பாடு. ஜங்கோட குறிப்புகள்ல எனாண்டியோட்ரோமியா அப்படின்னு பயமுறுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை பார்த்தேன். ஆமா, எனாண்டியோட்ரோமியா.
அதுக்கு அர்த்தம் ஒரு விஷயம் அதோட உச்சத்தை அடையும் போது அது தானாகவே அதோட எதிர்நிலையாக மாறும் என்பது. அதனாலதான் கிறிஸ்து என்ற பிம்பம் உச்சத்தை அடையும் போது அந்தி கிறிஸ்து என்ற பிம்பமும் தேவைப்படுகிறதுன்னு ஜங்க் சொல்றாரு போல. எக்ஸாக்ட்லி. இதை விளக்குவதற்கு அவர் ஜோதிட யுகங்களையும் பயன்படுத்துகிறார். மீனம் யுகத்தை பற்றி அவர் என்ன சொல்கிறார்? கிறிஸ்தவ சகாப்தம் தொடங்கிய காலம் ஜோதிட ரீதியாக மீனம் யுகத்தின் தொடக்கத்தோடு ஒத்துப்போகிறது. மீனம் ராசியின் குறியீட்டை பார்த்தீங்கன்னா 2 மீன்கள் எதிரெதிர் திசையில் நீந்துவதை குறிக்கும். ஆமா, ஜோதிடத்துல அத பாத்திருக்கேன். இது வெறும் நட்சத்திர குறியீடு இல்ல. இது கிறிஸ்து மற்றும் ஆன்டி கிறிஸ்து ஆகிய 2 எதிரெதிர் துருவங்களின் உளவியல் போராட்டத்தை குறிக்கிறது. அது மட்டுமன்றி மீன் குறியீடு ஆரம்பகால கிறிஸ்தவத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறியீடாகவும் இருந்தது. மீன் குறியீடு பற்றி பேசும்போது அந்த ரசவாத குறிப்புகள்ல, அதாவது ஆல்கெமி குறிப்புகள்ல நான் படிச்ச ஒரு சின்ன மீனை பத்தி உங்ககிட்ட கேட்டே ஆகணும். ஆழ்கடலின் நடுவே இருக்கிற ஒரு மிகச்சிறிய மீன், எக்கனேவ் அல்லது ரெமோரா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அந்த மீன் குறியீடு ரொம்ப விசேஷமானது. இந்த சின்ன மீன் பிரம்மாண்டமான கப்பல்களையே தடுத்து நிறுத்தும் சக்தி கொண்டதுன்னு ரசவாதிகள் நம்பினார்களாமே. இது எப்படி உளவியலோடு தொடர்பு படுது? அந்த பிரம்மாண்டமான கடல் என்பது நமது நனவிலி மனம். அந்த பெரிய கப்பல் என்பது நமது ஈகோ. அதில் இருக்கும் அந்த சிறிய மீன் நமது செல்ஃபை குறிக்கிறது. மனிதர்கள் அந்த ஆழமான அமைதியான நனவிலி மனதின் மையத்தில் இருக்கும் சக்தியை அறிவதில்லை. அப்போ நமது ஈகோ தன்னைத்தானே ஒரு பெரிய கப்பல்னு நினைச்சுக்கிட்டு திமிரா கடல்ல போயிட்டு இருக்கு. ஆனா ஆழத்தில் இருக்கிற ஒரு சின்னஞ்சிறிய மீனால அந்த ஈகோவோட ஒட்டுமொத்த பயணத்தையும் முடக்க முடியும். இது கேட்பதற்கே சிலிர்ப்பாக இருக்கிறது. உண்மைதான். நாம ஏதோ நம்ம வாழ்க்கையை நாம தான் கட்டுப்படுத்துறோம்னு நினைக்கிறோம். ஆனா ஆழத்துல இருக்கிற அந்த செல்ஃப் நினைச்சா ஒரு சின்ன அசைவுல நம்ம ஒட்டுமொத்த பாதையே மாற்றிட முடியும். அதுதான் அந்த உருவகத்தின் அழகு. ஈகோவின் ஆட்டங்கள் அனைத்தும் நனவிலி மனதின் ஒரு சிறிய அசைவிற்கு முன் ஒன்றுமே இல்லாம போயிடும். இத நாம புரிஞ்சுக்கலனா வாழ்க்கை முழுவதும் ஒரு போராட்டமாகவே இருக்கும். இந்த ஆல்கெமி பத்தி பேசும்போது எனக்கு ஒரு முரண்பாடு தோணுது. ரசவாதம் என்றாலே இரும்பையோ அல்லது சாதாரண உலோகங்களையோ தங்கமாக மாற்றும் ஒரு மாய வித்தைன்னு தானே நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒரு பொதுவான தவறான கருத்து. ஆனா ஜங்க் இதை முற்றிலும் புதிய ஒரு உளவியல் கோணத்துல பாக்குறாரே. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பண்டைய ரசவாதிகள் உண்மையில் பௌதிக உலோகங்களோடு மட்டும் விளையாடவில்லை. அது வெறும் வெளிப்பூச்சு. அவர்கள் இரும்பை தங்கமாக மாற்ற முயன்றார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அவர்கள் தங்கள் மனதின் இருண்ட பக்கங்களை ஒருங்கிணைத்து முழுமையடையும் உளவியல் பயணத்தையே அப்படி உருவகப்படுத்தி செய்தார்கள். இண்டிவிஜுவேஷன் சொல்றாங்களே, அதுதானா? ஆமா, அதுதான் இண்டிவிஜுவேஷன். அதாவது அந்த லெபார்டரியில நடக்கும் வேதியியல் மாற்றங்கள், எரிக்கிறது, உருக்குவது, இது எல்லாமே மனித மனதிற்குள் நடக்கும் மாற்றங்களின் குறியீடுகள் என்கிறீர்களா? மிக துல்லியமாக. ரசவாதிகள் ரகசிய கல் அல்லது பிலாசபர் ஸ்டோன் என்று ஒன்றை தேடினார்கள் அல்லவா? அது எந்த ஒரு பௌதீக கல்லும் அல்ல. அது நனவு மனமும் நனவிலி மனமும் இணைந்த முழுமையான செல்ஃப் தான். ஓ, மனதோட முழுமைதான் அந்த ரகசிய கல். கரெக்ட். இது முரண்பாடுகளின் சேர்க்கை. நன்மையும் தீமையும், ஆணும் பெண்ணும், ஒளியும் இருளும் இணையும் அந்த மைய புள்ளிதான் அந்த ரகசிய கல். இந்த முழுமை என்ற பயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற கோபத்தையும் பொறாமையையும் அன்பையும் அறிவையும் நான் எப்படி ஒரே நேரத்துல ஏத்துக்கிறது? எல்லா முரண்பாடுகளையும் ஏற்றுக்கொள்வது என்பது சாத்தியமா? முழுமை என்பது நேர்த்தி அல்ல, பெர்ஃபெக்ஷன் கிடையாது. இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். உங்கள் நற்குணங்கள், இருண்ட குணங்கள், மிருக இச்சைகள், தெய்வீக சிந்தனைகள் என அனைத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்வதுதான் முழுமை. நாம எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு தானே நினைக்கிறோம். ஆமா, நாம் பொதுவாக அப்படி இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்து நம்மை நாமே வருத்திக் கொள்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய முழுமையாக இருப்பதே இந்த இண்டிவிஜுவேஷன். ஜங்க் இத ஒரு சிலுவையை சுமப்பது போன்ற கடுமையான பயணம் என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்றார்? ஏனென்றால் உங்களின் அத்தனை அசிங்கங்களையும் இருளையும் நீங்களே நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும். அதை ஒடுக்கி வைக்கக்கூடாது. அதோடு சமரசம் செய்து வாழ பழக வேண்டும். இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும் செய்தியா இருக்கும்னு நான் நம்புறேன். நாம பெர்ஃபெக்ட்டா இருக்க வேண்டியதில்ல, முழுமையான மனிதரா இருந்தா போதும். கண்டிப்பா. தப்பு பண்றதும் கோவப்படுறதும் மனித இயல்புதான். அதை மறைக்காம அதை புரிஞ்சுக்கிட்டு அதோடு வாழ பழகிறது தான் முக்கியம்.
அது மட்டுமல்ல, இங்க உளவியல் பயணம் என்பது உங்களை உலகத்திலிருந்து துண்டித்து கொண்டு எங்கேயோ காட்டுக்குள்ள போய் சந்நியாசியாகிறது கிடையாது. மாறாக, உங்களுக்குள் இருக்கும் அந்த மையப்புள்ளியை கண்டுபிடித்து அதன் மூலம் உங்களை சுற்றியுள்ள உலகத்தோடு ஒரு உண்மையான, வெளிப்படையான தொடர்பை ஏற்படுத்துவது. இந்த ஆழமான விவாதத்தை நிறைவு செய்வதற்கு முன் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு புதுமையான, சற்று திகழான கேள்வியை வைக்க விரும்புறேன். நாம இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நிறைய பேசுறோம். AI தொழில்நுட்பம். மனிதர்களோட ஒட்டுமொத்த தரவுகளையும் இணையத்துல நாம கொட்டி வச்சிருக்கிற அத்தனை விஷயங்களையும் வச்சுதான் AI உருவாக்கப்படுது. அப்போ நம்மளோட நனவு மனம் மட்டும் இல்லாம நம்மளோட பாரபட்சங்கள், கோபங்கள், இருண்ட பக்கங்களும் எல்லாத்தையும் அது கத்துக்குதுன்னா, நாம இப்போ நமக்கான ஒரு பிரம்மாண்டமான செயற்கை நிழலை உலகளாவிய அளவுல உருவாக்கிட்டு இருக்கோமா? அது ரொம்ப ஆழமான சிந்தனை. அப்படி ஒரு நிழல் உருவாச்சுன்னா, அது அந்த பிரம்மாண்டமான நனவிலி கடல்ல நீந்துற சின்ன மீனா இருக்குமா, இல்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் முழுங்குற திமிங்கலமா இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை நீங்களே முழுமையா அறிஞ்சுக்கிறதுக்கான பயணத்தை இன்னிக்கே தொடங்குங்க. கண்டிப்பா. அதுதான் ரொம்ப முக்கியம். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.